ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ vlog பண்ணுறேன். ஒரு 1 month பிரேக் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி பிரேக் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால என்னால் இந்த வீடியோவும் vlog பண்ண முடியல, ப்ளஸ் இருக்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அது என்ன ஆச்சு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி திவாலி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தீபாவளி முடிஞ்சு தான் போஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் டிலே இருக்கும், ஸோ மன்னிச்சிடுங்க. பட் விஷிங் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி. உங்கள் திவாலி எல்லாம் நல்லபடியாக போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மாவோட பர்த்டே வருது November 20th. ஸோ அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்துட்டு நான் பர்த்டே அன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா November 15. ஸோ 5 நாள் கழிச்சு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கையெல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3 days 4 days கேப் விட்டு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மறக்காமல் எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 9 ஜிபிஎஸ் வித் செல்லுலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அண்ட் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு சீரீஸ் 6 வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்சோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நான் வாட்சை வந்துட்டு டர்ன் ஆன் பண்ணல. இது வந்துட்டு ஜஸ்ட்டு பாக்ஸில் என்ன வருது அண்ட் என்ன கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரென்சஸ் என்னவோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ வாட்சை வெளில எடுத்தாச்சு அண்ட் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வாட்டி ஆப்பிள் வந்துட்டு எல்லாமே கார்பன் நியூட்ரல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் working towards a better environment. ஸோ இதுக்குள்ளே தான் வாட்ச் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ராப்ஸ். ஸோ இதை பிரிக்கணும். இப்போது பிரித்து பார்ப்போம். இன்னும் இது கிஃப்ட்டு கொடுக்கணும் தான், ஆனால் நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணல. ஸோ கம்பல்சரி ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு பிங்க் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் 45mm ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலர். இது வந்துட்டு சீரீஸ் 6 அண்ட் இது வந்துட்டு சீரீஸ் 9. ஸோ பெசல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இதில் ஆப்வியஸ்லி நிறையவே இருக்குது. ஸோ இது வந்துட்டு இது ரெட் கலர் இருந்தால் செல்லுலர் மாடலு. ஸோ இது திருப்பி உள்ளே வச்சிடலாம். ஏன்னா இது ஆன் பண்ணல. நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இது என்னது கிஃப்ட் கொடுக்குறதுனால நான் எதுவும் ஓப்பன் பண்ணல. அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ராப்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஸ்போர்ட்ஸ் லூப் ஸ்ட்ராப்பு அண்ட் அலுமினியம் கேஸ். ஸோ இதான் பேக்கேஜில். அண்ட் இது வந்துட்டு ஆப்பிளோட சார்ஜிங் வயர் நம்ம இதுக்கு வாட்சுக்கு. ஸோ இது சார்ஜிங் போட்டு இது இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜர். அண்ட் இது வந்துட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இதான் கைஸ் நம்ம இதுக்குள்ளே வாட்ச்குள்ளே. அண்ட் இதுக்கு வந்துட்டு இப்போது கவர் இது கிளியர் கோட் போடணும். டெம்பர் கிளாஸ் நம்ம ஃபோன் போடுறோம்ல, ஸோ அதே மாதிரி வாட்சுக்கும் போடணும். அண்ட் ஸ்ட்ராப் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் இதில் இங்கே ஒரு கடை கேஜெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் லூப் டைப்பு. ஸோ லூப் டைப் அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்ஸ் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளோடது நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதே ஒரிஜினல் ஆப்பிள் போய் அதே டிசைன் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு 8,000 9,000 சார்ஜ் பண்ணுறாங்க.
பட் அதே இது அதர் பிராண்ட்ஸ் யூனிக் அப்புறம் யூஏஜி அந்த மாதிரி ஸ்பிஜன் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் ஆன்லைனில் இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு கம்மியாக இருக்குது. 2000-1500 தான் நல்லா ப்ரொடெக்ஷன் கேஸு ப்ளஸ் ஸ்ட்ராப் இது எல்லாமே கிடைக்கிது. ஸோ இதுதான் கைஸ் அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணி இந்த கிஃப்ட்டு அது இன்றைக்கி வந்துடுச்சு. அண்ட் ஸோ இது எல்லாமே இப்போ பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இந்த வாட்சுக்கு ஒரு சினிமேட்டிக் ஷாட் தேவை. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு சம்மரைஸு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ எல்லாமே பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். சீரீஸ் 6 அண்ட் சீரீஸ் 9க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் மோஸ்ட் மேஜர்லி உள்ளது வந்துட்டு சைஸ் கம்பேரிசன் தான். ஸோ சீரீஸ் 6 வந்துட்டு 44mm அண்ட் சீரீஸ் 9 வந்துட்டு 45mm. ஸோ பெசல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் நம்ம இதில் சீரீஸ் 9ல். ஸோ டிஸ்பிளே வந்துட்டு இன்னும் பெருசாக இருக்கும், 1.9 inches டிஸ்பிளே. அண்ட் செகண்ட் வந்துட்டு டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்துட்டு 1000 nits தான் நம்ம சீரீஸ் 6ல் அண்ட் 2000 nits வந்துட்டு சீரீஸ் 9ல். ஸோ அது வந்துட்டு இன்னும் பிரைட்டராக இருக்கும். அண்ட் தேர்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட். சீரீஸ் 9ல் வந்துட்டு IP6X சர்டிஃபிகேஷன் இருக்குது அண்ட் சேம் 50 meter ரெசிஸ்டன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் சீரீஸ் 6ல் வந்துட்டு வெறும் 50 meter வாட்டர் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. வேறஸ் சீரீஸ் 9ல் வந்துட்டு IP6X சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் 50 meter வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜரான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு. இன்னொரு பெனிஃபிட் வந்துட்டு ஸ்பேஸ் கெப்பாசிட்டி. சீரீஸ் 6 வந்துட்டு 32 GB தான் என்னோடது. பட் இப்போது சீரீஸ் 9 வந்துட்டு 64 GB. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டபுளாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் வந்துட்டு நம்ம நிறைய பேர் ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்துருந்திங்கன்னா டபுள் டேப் ஃபீச்சர். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சீரீஸ் 9ல். அது எல்லா ஆப்பிள் வாட்ச்லேயும் இருக்குது, SEலேருந்து சீரீஸ் 6லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் என்ன நான் பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ், அந்த டபுள் டேப் ஃபீச்சர் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துட்டு சீரீஸ் 6ல் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. வேறஸ் அல்ட்ரா வாட்ச் இல்லை சீரீஸ் 9 பார்த்திங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி அப்பா வந்துட்டு அல்ட்ரா வாட்ச் வச்சுருக்காங்க, சீரீஸ் 1 அல்ட்ரா வாட்ச் 1. ஸோ அதில் வந்துட்டு அந்த அசிஸ்டிவ் டச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் என்னோடய வாட்ச்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டபுள் டேப் டிடெக்ட் பண்ணுற அந்த மோஷன் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அல்ட்ரா வாட்சில். வேறு சீரீஸ் 1ல் வந்துட்டு சீரீஸ் 6ல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுதான் மெயினான, அது ஒரு அட்வான்டேஜ் சீரீஸ் 9 உள்ள மாடல்ஸுக்கு. ஸோ இதுதான் கைஸ், நான் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாலாம் போல், ஜஸ்ட்டு மெயினான ஃபீச்சர்ஸ் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் சீரீஸ் 6 அண்ட் சீரீஸ் 9க்குள்ள டிஃப்ரென்சஸ், மெயினான டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் போக போக நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ போடலேன். அண்ட் இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா நான் சீரீஸ் 6, சீரீஸ் 9 அண்ட் அல்ட்ரா வாட்ச் சீரீஸ் 1 எல்லாமே கம்பேர் பண்ணி நான் போடுறேன். ஸோ அது வந்துட்டு இன்னும் கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கோட வீடியோ. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு vlog-ஆக இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் vlogs மாதிரி இருக்காது, ரொம்ப அட்வென்ச்சரஸாலாம் இருந்திருக்காது. ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் vlog தான். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு 1 month பிரேக்கில் இருந்ததுனால, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனதுனால எந்த vlogsம் போடல. நீங்கள் நினைக்கிற பைக் ஆக்சிடெண்ட்லாம் இல்லை, பைக் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன சர்ஜரி போயிட்டு ஒரு 1 month பிரேக்கில் இருந்தேன். அண்ட் நான் வந்துட்டு மஸ்கெட் வந்திருக்கேன். ஸோ அது எதுவுமே நான் vlog பண்ண முடியல, பிகாஸ் என் கை கொஞ்சம் அதுதான் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ பரவாயில்ல. ஸோ அதனால தான் என்னால் vlog பண்ண முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக vlog பண்ண ஆரம்பிக்குங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ hope you guys like this video, and if you do, please do like, share and subscribe, and as always stay safe and stay happy guys.